இந்த புத்தாண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமைகிறது. அதில் குறிப்பாக 9ஆம் இடத்தில் குரு பகவான் வருகிறார். வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்தீர்களோ, எங்கு புறக்கணிக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் உங்களை விமர்சனத்துக்குள்ளாக்கினார்களோ அந்த இடத்துல வீறு கொண்டு வெற்றி நடை போடக்கூடிய ஒரு அற்புதமான காலம் மே 26க்கு பிறகு உங்களுக்கு தொடங்கும். ராசியின் மீது பதியக்கூடிய குரு பார்வை குருச்சந்திர யோகத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு மன தெளிவு 12 வருஷத்துக்கு பிறகு ஒரு மறுமலர்ச்சியா வருவாங்க. எதுக்கெல்லாம் நீங்க சோர்ந்து போனீங்களோ, எந்த விஷயம்லாம் உங்களால செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் தட்டி தூக்க போறீங்க. அதான் உங்களுக்கு கடவுள் 100% வெற்றியை தருவார். இந்த குரு பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் இந்த நிகழ்விற்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். யாமிருக்க பயமேன் திரு அருண்குமார் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கும் போது. பல பேருக்கு நம்பிக்கை வந்திருக்கும். இப்பவே கமெண்ட்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு கொடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இன்றைய இந்த பதிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பெயர்ச்சி பலன்களை நம்ம பார்க்க போறோம். இப்ப பார்வைக்குன்னு ஒரு பவர் இருக்கு அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். காதலியினுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேல விழுமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். மனிதர்களுக்கே அப்படி இருக்கும் பொழுது கிரக நிலைகளினுடைய பார்வைக்கு வித்தியாசம் இருக்கு. சனி பார்வைனா ஒரு பயம் வருது, குரு பார்வைனா ஒரு மகிழ்ச்சி வருது. இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு சொல்லுங்க. குரு பார்வை அப்படின்றது எவ்வளவு முக்கியம்? குரு பாத்தீங்கன்னா சுபத்துவமான கிரகம். ரொம்பவே நல்ல மனிதர்களுடைய பார்வை. இப்ப நம்மளே மனிதர்கள்ட்ட பேசும்போது பழகும் போதெல்லாம் நல்ல மனிதர்களோட இருக்கும் பொழுது ஒரு நல்ல விதமான உணர்வுகளை நம்ம ஃபீல் பண்றோம். ஒரு டாக்ஸிக்கான பீப்புளோட நம்ம பேசணும்னா அந்த என்விரான்மெண்ட்டே நம்மளை போட்டு பாடாப்படுத்தி எடுத்துரும். இப்ப ஜாதக ரீதியா பார்க்கும் பொழுது முழுமையான ஒரு சுப கிரகம் குரு பகவான். அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்றது அப்படியே அந்த குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வலிகளும் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கிறதோ, இந்த குரு அந்த இடங்களை பார்க்கக்கூடிய காலகட்டம் வரும் பொழுது அந்த வலிகள் அத்தனையும் தானாக மாறும். அவர்கள் பாவங்களே செஞ்சிருந்தாலும் கூட நீங்க அழகா சொன்ன மாதிரி ஒரு காதலன் காதலியை பார்க்கக்கூடிய நிகழ்வு நடக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சந்தோஷம் மாதிரி இந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் நிச்சயமாக புனிதத்தன்மை அடையும். அப்படிப்பட்ட ஒரு பார்வை எங்க மேல விழாதா அப்படின்னு யாமிருக்க பயமே நண்பர்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப கமெண்ட்ஸ்ல கொடுத்துட்டு இருப்பாங்க, வலி மட்டும்தான் மிச்சம், உயிர் மட்டும்தான் இருக்கு அப்படின்ற கமெண்ட்ஸை நம்ம பார்க்கிறோம். இது எல்லாவற்றிற்கும் நிவர்த்தி தரும் வகையில வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி பலனை பத்தி சொல்லுங்க. எந்த நேரத்துல அது நிகழப்போகுது, அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தோம்னா குரு பகவான் வைகாசி மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு, இங்கிலீஷ் படி பார்த்தா மே மாதம் 26ஆம் தேதி இப்பொழுது இருக்கக்கூடிய மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடு உச்ச வீடான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பெயர்ச்சி கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு விசேஷமான பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு உச்சம் அடையக்கூடிய ஒரே ஒரு வீடு கடகராசி தான். இப்ப குரு உச்சமா இருக்கும் பட்சத்துல தட் மீன் இப்ப நம்ம பாக்கெட்லயே ஒரு 10,000 பணம் இருந்துச்சுன்னா நாம் செலவு பண்ணக்கூடிய விதங்கள் வேறு மாதிரி இருக்கும், நம்மளுடைய மனநிலைகள் வேறு மாதிரி இருக்கும். இப்ப குரு பகவான் ஒரு புத்துணர்வான இடத்துக்கு, ஒரு குதூகலத்தை தரக்கூடிய இடத்துக்கு தன்னுடைய உச்ச பார்வை பலத்தோடு ஆட்சி பலத்தோடு அமரும் போது 12 ராசிக்காரர்களுக்கும் அவர் பார்க்கக்கூடிய இடத்தினுடைய பலன்களை அள்ளி கொடுப்பார். 12 ராசிக்காரர்களுக்கும் அவர் எந்தெந்த இடத்துல அமர்கிறாரோ அதற்கேற்ப பல்வேறு விதமான மாற்றங்களை நிச்சயமாக இந்த வருஷத்துல கொடுத்தே தீருவார். இன்னும் எளிமையா சொல்லணும்னா, இத்தனை வருஷம் நிறைய கிரகம் பயிற்சி ஆகுதுங்க, எங்களுக்கு எதுவுமே மாறவே இல்லை, போராடிட்டே தானே இருக்கிறோம், ஒவ்வொரு தடவையும் குரு பலன் இருக்கு, குரு பயிற்சி ஆயிடுச்சு, சனி பயிற்சி ஆயிடுச்சு, இது நடந்துரும்னு சொல்லிலாம் நிறைய கவலையோட நம்ம மக்கள் வாழ்ந்திருப்பீங்க. இந்த வருடத்துல நீங்க தயவு செஞ்சு கவலைப்பட வேண்டாம். எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை படக்கூடிய இடங்களும் குரு அமரக்கூடிய இடங்களும் சத்தியமாக அவருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை பெற்று தந்தே தீரும். மாற்றம் ஒன்றே மாறாதது, மகிழ்வான மாற்றம் உங்களுக்கு காத்திருக்கு. 12 ராசிக்காரர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ குறிப்பா 12 ராசிகளுக்குமான பலன்களை நம்ம பார்த்துடலாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் இத்தனை காலங்களா பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே தன்னுடைய கஷ்டங்களை போட்டு புதைச்சி வெளியில கூட சொல்லாம ரகசியம் காக்கக்கூடியவர்கள். இப்பவாது எங்களுக்கு ஒரு விடுவு காலம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சொல்லுங்க. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருடம் நீங்க சொன்ன மாதிரி பல சவால்கள் தான். இது ஒரு வருஷம் இல்லை, நமக்கே தெரிந்தவர்கள் 4 பேர் இருந்தாலும் கிட்டத்தட்ட அந்த 4 வருடங்களாகவே அவருடைய வாழ்க்கை என்பது பல போராட்டத்துக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு முக்கிய காரணம் அர்த்தாஷ்டமத்துல சனி. இந்த 3 வருஷ காலம் என்பது சுகம் என்பதே இல்லை, நிம்மதி கிடையாது, அமைதி கிடையாது, சந்தோஷம் கிடையாது. சன்னியாசி மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன விருச்சிக ராசிக்காரர்கள் பல பேர் உண்டு. அரிசி இருக்கு சார், பருப்பு இருக்கு சார், அறுசுவையோடு சோறு போடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன் சார், 10 பேத்துக்கான நான் நிம்மதியா சாப்பிட்டு தூங்கணும்னு சொல்லி விருச்சிக ராசிக்காரர்கள் சொல்லல. 8ல குரு ஒரு வருஷம் முழுக்க போட்டு வாட்டி எடுத்தது. அஷ்டமத்தில் குரு வந்தால் ஆகாது ஜாதகருக்குன்னு சொல்லுவாங்க.
செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சீங்க, பண்ணாத பாவத்துக்கு பழி ஏத்துக்கிட்டீங்க, வாங்காத பணத்துக்கு வட்டி கொடுத்தீங்க. நீங்க தப்பு பண்ணும்போது உங்களுக்கு தண்டனை கிடைக்கல, விதியேன்னு ஒதுங்கி போகும்போது வீண் சொல்லு, வீணான பழி, வீணான குற்றங்களை சுமந்தார்கள். ஆரம்பிக்கும் போது அழகா சொன்னீங்க, எவ்வளவு மனக்குமரல்களாக இருந்தாலும் வெளியில ஷேர் பண்ணிக்கிட்டதே இல்லை, பண்ணாலும் யாராவது நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தான் அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மனதளவில் குமிழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனா கவலையே படவான், இந்த புத்தாண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமைகிறது. அதில் குறிப்பாக 9ஆம் இடத்தில் குரு பகவான் வருகிறார். ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல குரு வந்துச்சுன்னா போற இடமெல்லாம் சொந்த இடம்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த அடிப்படையில வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்தீர்களோ, எங்கு புறக்கணிக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் உங்களை விமர்சனத்துக்குள்ளாக்கினார்களோ அந்த இடத்துல வீறு கொண்டு வெற்றி நடை போடக்கூடிய ஒரு அற்புதமான காலம் மே 26க்கு பிறகு உங்களுக்கு தொடங்குது. அப்ப விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னொரு கூடுதல் சிறப்பு, முதல் பார்வையாக அவருடைய ராசியை குரு பார்க்கிறார். ராசியின் மீது பதியக்கூடிய குரு பார்வை குருச்சந்திர யோகத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு மன தெளிவு, 12 வருஷத்துக்கு பிறகு ஒரு மறுமலர்ச்சியா வருவாங்க. நானாடா இது அப்படின்னு கேட்கிற அளவுக்கான ஒரு வீரியம் அவங்களுக்குள்ள வரப்போகுது. எதுக்கெல்லாம் நீங்க சோர்ந்து போனீங்களோ, எந்த விஷயம்லாம் அவங்களால செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் தட்டி தூக்க போறீங்க. அதான் உங்களுக்கு கடவுள் 100% வெற்றியை தருவார். உடம்புல பிரச்சனை இருக்கு சார், எனக்கு மனசளவுல பிரச்சனை இருக்கு, நிறைய நான் சைக்காட்டிக் டேப்லெட் எடுத்துக்கிட்டேன், தூங்குறதுக்கு மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் பல விருச்சிக ராசிக்காரர்கள் புலம்பி இருப்பாங்க. ஏன்னா மனநோய்க்கு உட்பட்டவர்கள். மனசுல இருக்கக்கூடிய வலியை வெளியில சொல்லிட்டா நமக்கு நோயே இல்லையே, அவங்க மனசுக்குள்ளே தானே வச்சு புழுங்கி போராடிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த வலிகள்ல இருந்து கடவுளுடைய அருளோடு இவர்கள் மீண்டு வருவார்கள். அப்ப மன போராட்டத்திலிருந்து மீளக்கூடிய காலம். பகலவனை கண்ட பனி போல உடம்புல எந்த நோய் இருந்தாலும் கடவுள் புண்ணியத்துல சரியாகும். அதே மாதிரி இவருடைய வாக்கு வன்மை கூடும். பேசுற வார்த்தைகள்லாம் கணீர் கணீர்னு ஒரு பேச்சுத்துறையில இருப்பவர்களுக்கு பேச்சால் மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய அனுகூலம் உண்டு. அதே மாதிரி 3ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்கிறாருங்க 7வது பார்வையா. இப்ப புது தன்னம்பிக்கை, புது தைரியம், புது தெம்பு வரும். இப்ப நண்பர்களால் பெரிய ஆதாயம் கிடைக்கும். புதியவர்களுடைய வருகை இவருடைய வாழ்வுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். 4ல ராகு, நிறைய டிராவல் பண்ணுவாங்க, இடம் மாற்றம் உண்டு. அடுத்த ஒரு வருஷத்துல பல பேர் இடம் விட்டு இடம் மாறுவாங்க, ஊர் விட்டு ஊர் போவாங்க, தேசம் விட்டு தேசம் பறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எல்லை விட்டாவது நான் எல்லை மாறி குடும்பம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் இனி வரும் காலம் நல்ல விஷயங்களாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் ஒரு 3 வருஷமா வீடே சூனிய வச்ச மாதிரி தான் வாழ்ந்திருப்பாங்க. வீட்டுக்குள்ள போனாலே பிரச்சனை, எங்கேயாவது கிளம்பி ஓடிடலாமான்னு தோணுது, எதுக்கு நான் உள்ள வரேன்னே தெரியல, படுத்தா கூட நான் தூங்க மாட்டேன். இப்படிப்பட்ட விஷயங்களை 4ல ராகு இருக்கும் கால் அந்த சனியோடு சேர்ந்து ஆட்டி படைச்சது. இப்ப அந்த சனி விலகிட்டார். அப்ப வீட்டுல நிம்மதியும் சந்தோஷமும் அமைதியும் தெளிவும் வரும். குறிப்பா 4ஆம் அதிபதி சனியை குரு உச்சமடைந்து பார்க்கிறாருங்க. அப்ப அந்த மண்ணு மனையில இருந்த சிக்கல்கள் சரியாகும். வீடு கட்டி பெண்டிங்லேயே நிக்கிற வீடை பினிஷ் பண்ணுவாங்க. ஏற்கனவே லோன் வாங்கி அது ஏலத்துக்கு போயிடுச்சு சார் வீடு நினைக்கிறவங்க கூட அந்த லோனை திருப்ப கட்டி அந்த வீட்டை மீட்கக்கூடிய சூழல் உண்டு. சார் எங்க பூர்வீக வீடு சார், அது ஒரே ஒரு டாக்குமெண்ட் கையெழுத்து போட்டா எங்களுக்கு வந்துடும் சார், அந்த சொத்து வரவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அந்த சொத்து அவர்களை வந்து சேரும். அப்ப ஒரு சென்ட் நிலம் கூட இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு பத்திரப்பதிவு பண்ணக்கூடிய யோகம் ஏற்படுத்தும். அப்ப எந்த இடத்தில் இவர்கள் விரும்புகிறார்களோ அந்த இடத்தில் குடிபெயரக்கூடிய அமைப்பு உண்டு. வெளிநாட்டுக்கு போகணும், இந்த கண்ட்ரில வேலை செய்யணும், நான் இங்க எனக்கு PR கிடைக்கணும், கிரீன் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலம். கண்ணை மூடிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க, ஆண்டவன் உங்களுக்கு கொடுப்பார். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தை உச்ச குரு பார்க்கிறார். அப்ப குழந்தை பாக்கியம் இல்லாத தாய்மார்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சத்தியமாக புத்திர பேர் உண்டு. நீங்கள் எந்த விஷயங்களை முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா கடவுள் கொடுப்பார். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ அனுகூலம் இந்த காலத்துல 100% கிடைக்கும். ஏற்கனவே நான் நிறைய புண்ணியம் செஞ்சேன் சார், நிறைய கோயில் போனேன் சார், நிறைய பரிகாரம் பண்ணேன் சார், எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு சண்டை போட்ட விருச்சிக ராசிக்காரர்களுடைய பிரார்த்தனைகள் 100% வெற்றி அடையும். கடன் சுமைகள் எல்லாம் குறையும். முன்னாடி சொன்ன மாதிரி போட்டி பொறாமைகள் விலகும், வஞ்சகம் சூழ்ச்சி துரோகங்கள் வீழ்த்தப்படும். ரொம்ப குறிப்பா திருமண வயசுல இருந்து கல்யாண விஷயத்த பேசினாலே தடை, நான் யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது எங்களுக்கு நடக்கலையெல்லாம் நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் புலம்பி இருப்பாங்க. அந்த சிக்கல்கள் உங்களுக்கு சரியாகுங்க. 9ல குரு வர்றதுனால வீட்டுல கெட்டி மேல சத்தம் கேட்கும், மங்கள காரியங்கள் எல்லாமும் நடக்கும், கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து முரண்கள் சரியாகும். ஸோ அட்டமத்தில் பல்வேறு கஷ்டங்களை கொடுத்துட்டு இருந்த அந்த குரு பகவான் முன்னாடி பேசும்போது அழகா சொல்லியிருந்த ஒரு வார்த்தை, தேவையில்லாத சொல் படிகளுக்கெல்லாம் இவர்கள் உட்பட்டிருப்பார்கள், தப்பு பண்ணும் பொழுது கிடைக்காத தண்டனை, இவர்கள் நல்லவங்களா இருக்கும் பொழுது தேவையில்லாத இடர்களுக்குள்ளும் மாட்டிட்டு இருந்தாங்க. 9ல குரு வரும் பொழுது இவர்கள் எந்த அளவுக்கு வழிகளை அனுபவித்தார்களோ, எந்த அளவுக்கு மனசங்கடத்தை அனுபவித்தார்களோ, எந்த விஷயங்கள்லாம் முடங்கி போய் உட்கார்ந்தாங்களோ கண்டிப்பா அந்த விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை சத்தியமாக தந்தே தீரும். ஏன்னா ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல் குரு வந்தா போற இடமெல்லாம் சொந்த இடம்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்ப அது என்னன்னா நம்ம வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு, நமக்கு லைஃப்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான். ஏன்னா இந்த காலகட்டம் என்பது 4ல சனி ராகு சேர்ந்துச்சனாலே நான் தான் சொன்னேன், சர்ப்பமனைக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க.
மனம் அது கூட தெளிவா இருக்காது. சாமி கும்பிடணும்னு கூட தோணாது. சாமியை கும்பிட போனா சண்டை போடுவாங்க சாமிகிட்ட. கடவுள் மீது பற்றில்லாது இருப்பார்கள். அவங்கள மாதிரி சாமியை கும்பிட்டு இருக்க முடியாது, அவங்கள மாதிரி வெறுக்கிற ஆள் இல்லை. கடவுள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு நம்மளே கேள்வி கேட்டிருப்பாங்க. பட் அந்த சிக்கல்கள் எல்லாம் மாறும். கவலைப்படாதீங்க. நீங்க ஏத்தன விளக்கு எல்லாம் உங்களுக்கு சத்தியமாக கடவுள் பலனை தந்தே தீருவார். உங்களுடைய வாழ்வு மேம்படக்கூடிய அடிப்படையில் இருக்க போகிறது. குறிப்பா 10ல் கேது இருக்கிறார். 10ஆம் இடத்தில் பாவ கிரகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நல்ல யோகத்தை கடவுள் தருவார். அப்ப விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பட்டமும் பதவியும் பெயரும் புகழும் உங்களை தேடி வருங்க. இழந்த விஷயங்கள் அத்தனையும் உங்களை வந்து சேரக்கூடிய காலமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம், லாபத்தை பார்க்கக்கூடிய அடிப்படையில் கடவுள் உங்களுக்கு செய்ய போகிறார். பல பேருடைய வெளிநாடு கனவுகள் நனவாகக்கூடியதாக இருக்கும். விரைய செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வந்து சுபவிரய செலவுகளை இவர்கள் செய்வார்கள். குறிப்பா தெய்வ வழிபாடும் தூரதேச பிரயாணங்களும் இவர்களுக்கு மிகுந்த பலத்தை தரும். எந்த அளவுக்கு நீங்க கடவுளை வருத்தீங்களோ அந்த அளவுக்கு கடவுள் இனி உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை சத்தியமாக கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கிறார். விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டீங்க. என் பிள்ளை விருச்சிக ராசிங்க, இப்போ கடந்த வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா படிப்புல கவனமே செலுத்த மாட்டேங்கிறான், படிப்பு மேல ஒரு பிரியமே பிடித்தமே இல்லாம இருக்கான், அது மாறுமான்னு கேட்கக்கூடிய தாய்மார்களுக்கு என்ன சொல்றீங்க? ஸோ விருச்சிக ராசிக்காரர்களில் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்கள ஸ்ட்ரிக்ட் ஆக்குனா நான் ஹாஸ்டலுக்கு போயிடுறேன் அல்லது வேற ஊருக்கு போய் படிக்கிறேன் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அது 4ல் சனிராக இருந்துச்சுன்னா இடம் மாதிரி படிக்கலாமா எல்லா மாதிரி படிக்கலாமான்ற எண்ணங்கள் ஏற்பட்டிருக்கும். ஸோ 8ல் குரு மறைஞ்சிருந்ததுனால, ஏன்னா 2ஆம் அதிபதி தனஸ்தானம் வாக்குக்குடையவரே அவர் தான். படிப்பை கொடுக்கக்கூடிய கடவுள் 2 விருச்சிக ராசிக்கு குரு பகவான் 8ல் மறைஞ்சதுனால நல்லா படிச்சா கூட மறதி வரும். அல்லது முன்ன இருந்த எஃபோர்ட் இவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. 100 மார்க்குக்கு எழுதினா கூட 65 மார்க் தான் சார் எடுத்தான்னு சொல்லி தான் புலம்பிக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் அந்த சுணக்கங்கள் சத்தியமாக மாறும். படிப்புல கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் அவர்கள் விரும்பிய அத்தனை விஷயங்களும் சாதகமாக மாறும். பெற்றோர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைங்க நீங்க நினைச்ச மாதிரி நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் விரும்பிய இடத்துல அவங்க உட்காருவாங்க. நிச்சயமா எல்லாமே மாறி உங்களுக்கு கைகூடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகும் ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்னா எந்தெந்த விஷயங்கள்? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நவம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மட்டும் தாயினுடைய உடல்நலத்தில் கவனத்தோடு பார்த்துக் கொள்ளுங்கள். வண்டி வாகனத்துல நீங்க டிரைவ் பண்ணும் பொழுதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா பார்த்து போங்க. ஏன்னா இந்த நேரத்துல நம்மளே ஒதுங்கி போனாலும் வர வண்டி நம்மளை இடிக்கிற மாதிரி வரும். நம்ம போற வண்டியில தான் நாய் குறுக்க போகும். இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கவனம். தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல உங்க கையில நவம்பர் வரைக்கும் பிடிமானம் வச்சுக்கோங்க. ஏன்னா 4ல் ராகு இருந்துச்சுன்னா கொஞ்சம் அபரிவிதமான எண்ணங்களையும் ஆசைகளையும் தூண்டும். அப்ப சரி எது தப்பு எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுல நீங்க முதலீடு செய்வது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்கிறேன். 10ல் கேது பகவான் இருக்கார். 10ல் கேது இருக்கிறது ஒரு பக்கம் நல்லது அப்படின்னு நான் சொன்னாலும் கூட சர்ப்ப கிரகம் கேது வந்து ஞானத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ஞானம் என்பது எப்ப கிடைக்கும்னா அடிபட்டதுக்கு பிறகு வரும். அந்த அடியை நீங்கள் படாம இருக்கணும்னா வேலையில தொழில உங்களை யாராவது நசுக்க பார்த்தா கொஞ்சம் அமைதியா இருங்க. மே 26க்கு பிறகு தானா எல்லாமே தவிடுபடி ஆக்குவார் கடவுள். அதே மாதிரி 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஒரு பக்கம் குரு பார்க்கிறார் உச்சம் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னாலும் கூட பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். பிள்ளைகள் மீது கிடுக்குப்பிடி பார்வை வேணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவங்கள போட்டு அழுத்துறது, அவங்கள போட்டு துன்புறுத்துறது, அவங்களோட சண்டை போடுறதெல்லாம் வேணாம். ஃப்ரெண்ட்லி மேனர்ல குழந்தைகளை டீல் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்வு மேம்படக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கையை மேம்படுத்த அவங்க வணங்க வேண்டிய தெய்வங்களை பத்தி சொல்லுங்க. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய பாதத்தை இவங்க இறுக்கமா பிடிச்சுக்கிறது உங்களுடைய வாழ்வில் வரக்கூடிய இடர்களை நிச்சயமாக சரி செய்யும். ஏன்னா அந்த செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முருகன் தான். அந்த முருகன் கோவிலுக்கு சஷ்டி திதி அல்லது செவ்வாய் கிழமையில இவங்க போயிட்டு மனமுருக பிரார்த்தனை செஞ்சு ஒரு அருங்கோண தீபம் மாதிரி 6 தீபத்தை ஏற்றி, முருகா என் வாழ்க்கையில பட்ட எல்லா வழிகள்ல இருந்து நான் மீண்டு வரணும் கடவுளே அப்படின்னு இவங்க வேண்டி வழிபடும் பொழுது சத்தியமாக அவருடைய வாழ்வு மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய அடிப்படையில் இருக்கும். முருகப்பெருமானினுடைய அருளோடு நிச்சயமாக உங்களுடைய வாழ்வு வளர்ச்சி அடைய எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இப்போ எங்களுக்கு என்னன்னா, வழிபாடு செய்யணும், எளிமையா செய்யணும், எங்களுக்கும் இறைவனுக்குள்ள மட்டும் அந்த தொடர்பு இருக்கணும். அந்த மாதிரி எளிமையா இந்த குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய அந்த தினம் என்ன மாதிரியான ஒரு எளிய வழிபாடு செய்யலாம், எந்த ஆலயத்திற்கு செல்லலாம்? ஸோ குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நான் சொல்லக்கூடியது தன்னுடைய இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபடுறது நல்லது. ஏன்னா அவங்க மனசுக்கு பிடிச்சி அவங்க கும்பிடுற கடவுளை தான் தன்னுடைய குருவாக நினைத்து அவர்கள் அத்தனை உத்தரவும் கேட்கறாங்க. எனக்கு முருகனை பிடிக்குது, குரு பெயர்ச்சிக்கு நான் முருகன் கோயில் போறேன். அம்பாளை பிடிக்கிறவங்க அம்பாள் கோயில் போவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர்களுக்கு மனதிற்கு பிடித்த
இஷ்ட தெய்வத்தினுடைய திருக்கோவில்களுக்கு அந்த குரு பெயர்ச்சி அன்னைக்கு போயிட்டு ஒரு 2 அகல் தீபம் குரு பகவானை நினைத்து, குருவாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து ஆத்மார்த்தமாக இந்த குரு உச்சத்துக்கு வரார், எங்க வாழ்க்கையும் உச்சமடைய வைங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயமாக மேன்மைக்குரிய பலன்களை கடவுள் கொடுப்பார். உண்மையிலேயே தகப்பனுக்கே பாடம் சொன்ன ஞான குருவாய் திகழ்ந்தவர் தான் முருகப்பெருமான். அவருடைய தீவிர பக்தர் நீங்க. அருண்குமார் அவர்கள் குரு பெயர்ச்சி அன்று எந்த ஆலயத்தை தேர்வு செய்து செல்வார்? சென்னையில இருந்தா எந்த ஆலயத்துக்கு போவீங்க, இல்ல நம்ம தமிழ்நாட்டுல எந்த ஆலயத்திற்கு போவீங்க? முருகர் ஆலயம். குரு பெயர்ச்சி முருகன் ஆலயத்துக்கு போகணும்னு நினைக்கிறத விட நான் குரு பெயர்ச்சி ஆகிற அன்னைக்கு சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று வழிபடுவது என்னுடைய வழக்கம். ஏன்னா கடவுளுக்கெல்லாம் மூலவராக திகழக்கூடியது எம்பெருமான் ஈசன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னதான் முருகன் மீது அதீத பற்று, காதல், பக்தி இருந்தாலும் கூட ஒரு எம்பெருமானை பார்த்துட்டா ஒரு பிரின்சிபலை பார்த்த மாதிரி, முருகன் நமக்கு ஹெட்மாஸ்டரா இருந்தாலும் சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று வழிபடுவது ஒவ்வொரு கிரக பெயர்ச்சியின் போதும், அது குரு பெயர்ச்சின்னு இல்லைங்க, எந்த கிரகம் பெயர்ச்சி ஆனாலும் சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று அவருடைய பாதத்தை இறுகமாக பற்றும் பொழுது நவ கிரகத்தினுடைய பாதிப்புகளும் குறையும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. ஒவ்வொரு வருடங்களும் சிவன் கோயில் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த சிவனாலயம், குறிப்பா இந்த கோயில் அப்படின்லாம் இல்ல, எனக்கு எந்த சிவன் கோயில் குடிச்சாலும் பக்கத்துல இருந்துச்சுன்னா போயிடுவேன். இப்ப உங்க மனசுல எந்த ஆலயம்? அண்ணாமலையார் கோயில் தான். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான தலம். அது மனதார அண்ணாமலையாரை நினைச்சு வழிபட்டுட்டா, அந்த மலையை ஒரு முறை சுத்தி வந்துட்டா மனசுல இருக்கக்கூடிய அத்தனை பாரங்களும் குறையும் அப்படின்றத ஆத்மார்த்தமா சின்ன பிள்ளையில இருந்து உணர்ந்தவன் அப்படின்ற அடிப்படையில அண்ணாமலையாரை ரொம்ப பிடிக்கும். சோ அதனால அண்ணாமலையார் திருக்கோயில் செல்றது வழக்கம். அண்ணாமலையாரை மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க அந்த ஆலயத்திற்கு குரு பெயர்ச்சி தினத்தன்றுதான் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நெரிசலில் சிக்கி அங்கு போய் வந்து கஷ்டப்படுறதை விட்டுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திலேயே அண்ணாமலையாரை நினைச்சுக்கிட்டு சுத்தினீங்கன்னா அங்கிருந்து இறங்கி வந்து அவர் உங்களுக்கு நிச்சயமா அருள் செய்வாரு. வாய்ப்பு கிடைக்கும்போது ஐயா சொன்னது போல திருவண்ணாமலை போய் கண்டிப்பா ஒரு முறை தரிசனம் செய்யுங்கள். இந்த உச்சகுரு பெயர்ச்சிக்கான 12 ராசிகளுக்குமான பலன்களையும் பொது பலன்களையும் ரொம்ப அழகா எடுத்து சொல்லிங்க. இருந்தாலும் யாமிருக்க பயமே நண்பர்கள் நிறைவா நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிற அந்த வெற்றி வார்த்தைகளுக்காக காத்துட்டு இருப்பாங்க. ஒரு சில வார்த்தைகள். யாமிருக்க பயமேன் உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை இந்த குரு பெயர்ச்சியில மிகப்பெரிய அடிப்படையில் மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தை நோக்கி நகரப்போகுது அப்படின்றத மட்டும் நீங்க மனதார வச்சுக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ச்சியா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லா தெரியும், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு ஆங்கரோட உட்கார்ந்து பேசுறது. ரொம்பவே ஆர்த்தி மேடம் அற்புதமா அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க. கேட்ட உடனே என்னுடைய அன்புக்காக கட்டுப்பட்டு இத்தனை மணி ஆனாலும் பொறுமையா நிதானமா உட்கார்ந்து என்கிட்ட பேச வச்சு, உங்களுக்காகவே அவங்க சொல்லிட்டாங்க வந்த உடனே, சண்டை போட்டாவது நம்ம நேயர்களுக்கு உங்ககிட்ட இருந்து நான் நல்ல பலன் வாங்கி கொடுக்கணும் சார் அப்படின்னாங்க. கடவுள் அருளோடு உங்கள் சார்பா நான் உங்களுக்கும் எங்க நேயர்கள் சார்பா ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அற்புதமா இந்த நிகழ்ச்சியை கொண்டு போனீங்க, அதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அண்ட் முருகனுடைய அருளோடு பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா வளங்களும் நலன்களும் முருகப்பெருமான் 100% அள்ளி கொடுப்பார் அப்படின்றத நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்காகவும் முருகனுடைய பாதத்துல என்னுடைய பிரார்த்தனைகளை வச்சுக்கிறேன். அண்ட் மற்றொரு அழகான தருணத்துல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் அருண்குமார். நன்றி, வணக்கம்.